பிரைஸ் தி லார்ட். என்னுடைய பிறந்த நாளாகிய இன்னைக்கு உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். பிறந்த நாள் வரும்போது எல்லாருடைய மனசுலையும் ஐயோ வருஷம் ஆகிக்கிட்டே போகுதே, ஒரு வருஷம் கூடிருச்சே அப்படின்னு சொல்லி ஒரு கவலை இருக்கும். ஆனால் எனக்கு வருடங்கள், நாட்கள், நிமிடங்கள் கடந்து போக போக ஆண்டவராகிய கர்த்தரை சந்திக்க ஆயத்தமாகிறேன். அவருடைய வருகைக்கு பக்கத்துல போய்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன். பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சாட்சியை சொல்ல நான் விரும்புறேன். என்னுடைய சாட்சி உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். யார் யாருக்குன்னா, மனுஷனுடைய அன்புக்காக ஏங்கி, தாய் தகப்பன் கூட பிறந்தவங்களுடைய அன்புக்காக ஏங்கி கிடைக்காம கலங்கி போய் நிக்கிறவங்க யாராவது இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, கட்டாயம் உங்களுக்கு இது மிகுந்த பிரயோஜனமாகவும் உங்களை ஊக்கப்படுத்துறதாகவும் இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். நான் ஆண்டவரை அறியாத ஒரு தகப்பனுக்கும் ஆண்டவரை அறிஞ்ச ஒரு தாய்க்கும் பிறந்தவர். சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரு பயந்த சுபாவம். யார்கிட்டையுமே நான் பேச மாட்டேன். அம்மா அப்பா என் கூட பிறந்தவங்கள்ட்டையும் கூட அவங்களே ஏதாவது கேட்டாங்கன்னா அதுக்கு ஒரு வார்த்தை 2 வார்த்தையில பதில் சொல்லிட்டு அமைதியாக இருப்பேன். இருக்கிற இடமே தெரியாது, வாயை திறக்கவே மாட்டேன். இப்படி நான் இருந்ததுனால ஒரு அற்பமானவளாகவே இருந்தேன். யாருமே கண்டுக்கிற மாட்டாங்க. எங்கேயாவது ஒரு ஓரமாக நான் உட்காந்து கிடப்பேன். ஆனால் ஒன்று மட்டும் பாருங்க, சிறு வயதுல இருந்தே ஆண்டவரோட பேசணும், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் துடிப்பும் எனக்குள்ள இருந்துக்கிட்டே இருந்துச்சு. மௌனமா தான் இருப்பேன். ஆனா ஏசப்பாட்ட, உங்க முகத்தை நான் பார்க்கணும் ஆண்டவரே, உங்க கூட பேசணும்ப்பா, என் கூட நீங்க பேசுவீங்களா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பேன். பாருங்க, மனுஷாளுங்க யாரு கூடயும் பேச மாட்டேன். பயந்த சுபாவம் எனக்குள்ளாக இருந்துச்சு. ஞானத்துல ரொம்ப குறைஞ்சவளா இருந்தேன். யாரை பார்த்தாலும் தள்ளி போயிடுவேன், ஒரு கூட்டத்துல நிக்க மாட்டேன். அப்படிப்பட்ட சுபாவத்துல இருந்த என்னை ஆண்டவராகிய கர்த்தர் அவருடைய ஊழியத்திற்காக அழைச்சத நான் சின்ன வயசுலயே புரிஞ்சுக்கிட்டேன். என்னோட 7வது வயசுல எங்க வீட்டுல ஒரு மரத்துல செஞ்ச சின்ன சிலுவை இருந்துச்சு. அந்த சிலுவையை தூக்கிக்கிட்டு கட்டிலுக்கு கீழே போயிட்டேன். அன்னைக்கு குட் ஃப்ரைடே. கட்டில் கீழே உட்கார முடியாது, மண்டை இடிக்கும்ல. அதனால குப்பரை கவுந்து படுத்துட்டு அந்த சிலுவைக்கு நேர கையை இப்படி கூப்பி வச்சுக்கிட்டு, எசப்பா உங்களுக்கு ரொம்ப வலிக்குதாப்பா, ரத்தம் என் தாரையா ஊத்துனீங்களே, கையிலெல்லாம் பெரிய பெரிய ஆணி அடிச்சிருக்குதே, உங்களுக்கு வலிக்குதாப்பா, உங்களை பார்த்தா பாவமா இருக்குது, உங்களை யாரும் காப்பாற்ற வரலையா? எங்க அம்மா சொல்லியிருக்காங்க எங்கள்கிட்ட, நம்மெல்லாம் செஞ்ச பாவத்துக்காக, பொய் பேசுனதுக்காகத்தான் ஏசப்பாவை அடிச்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் பொய் பேசியிருக்கேனா, நான் திருடி இருக்கேனா, எனக்கு ஒன்றும் தெரியலையேப்பா, எனக்காகத்தான் நீங்க இப்படி சிலுவையில தொங்குனீங்களா, என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே விந்தை கிறிஸ்தேசு ராஜா அப்படிங்கிற பாட்டை 2 சரணம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தேம்பி தேம்பி அழுதுகிட்டே பாடினேன். என்னை ஆளை காணுமேனு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் தேடி கடைசியில அழுக சத்தத்தை கேட்டு கட்டில் கீழே குனிஞ்சு பார்த்து, இங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க, வா வெளியே அப்படின்னு கூப்பிட்டாங்க. நான் வெளியே வந்தேன். பாருங்க, இந்த சூழ்நிலை அப்படியே தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. என்னுடைய 13 வயசுல ஒன் டே சில்ட்ரன்ஸ் ரிட்ரீட்ல மிஷினரி அங்கிள் ஒருத்தவர் மிஷினரிகளை குறித்து நிறைய சம்பவங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதுல நான் மனசு உடைந்து என் கையை தூக்கி நான் மிஷினரியா போக போறேன், ஏசப்பாக்காக ஊழியம் செய்ய போறேன் அப்படின்னு 13 வயசுல ஒப்பு கொடுத்தேன். ஒப்பு கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்படி என்னுடைய படிப்பு, ஸ்கூலு அப்படியே போய்கிட்டு இருக்குது. 17 வயசுல எனக்குள்ள ஒரு வைராக்கியம், ஆண்டவருக்காக மிஷினரியா போகணும், ஏசப்பாவுக்காக எதையாவது சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் பல மடங்கு கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சு. FMBBல நான் தேர்ந்தெடுக்கப்பட்டு UP KBSக்கு அனுப்பப்பட்டேன். அதுக்கு முந்தின நாள் FMBB மெம்பர்ஸ் எல்லாம் எனக்கு ஒரு ஜப கூட்டத்தை ஆயத்தப்படுத்தினாங்க. ஜப கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க பெரியப்பா டாக்டர் தியாகராஜன் அவங்க எங்க அம்மாவை வந்து பார்த்து, சரியான ஊமைய, வாயை திறந்து பேசாத, திறமையே இல்லாத,
அறிவே இல்லாத இவளை போய் ஊழியத்துக்கு அனுப்புறிய, ஊழியம் சாதாரண விஷயமா? எவ்வளோ பேச்சு திறமை வேணும் உனக்கு, வேற யாரும் ஆள் இல்லையான்னு சொல்லி எங்க அம்மாவை பேசினார். அப்ப அம்மா சொன்னாங்க, நான் என்ன செய்யறது, அவ தான் நான் போறேன்னு பிடிவாதமா நிக்கிறா, என்ன சொன்னாலும் கேட்கல, சரி ஏசப்பாக்காக தானே செயல்பட போறான்னு நானும் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த நாள் முதற்கொண்டு நல்ல கவனிங்க, 17 வயசுல கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து வட இந்தியாவுக்கு நான் கடந்து போன நாள் முதற்கொண்டு என்னை பெற்ற தகப்பனும் என் கூட பிறந்த சகோதரனும் என்னை அடியோட வெறுத்து தள்ளிட்டாங்க. பிரியமானவர்களே, அன்பு பாசம் இல்லாதவளாக, யாருடைய கரிசனையும் எனக்கு கிடைக்காதவளாக, தன்னந்தனிமையாய் நான் வட இந்தியாவுக்கு கடந்து போனேன். அதுக்கு அடுத்தது 1 வருஷம் கேபிஎஸ்ல இருந்தேன். ஷைலோ இவாஞ்சலிஸ்டிக் மிஷன்ல ஜாயின் பண்ணேன். ராஜஸ்தான் பகுதியில ஊழியம் செய்ய அனுப்பப்பட்டேன். எந்த ஒரு ஆதரவும் அரவணைப்பும் ஒத்தாசையும் இல்லாத ஒரு சூழ்நிலையில மனுஷனுடைய அன்புக்காக ஏங்கி, பெற்றவர்களுடைய அன்புக்காக ஏங்கி கலங்கி நின்ன. பிரியமானவர்களே, எரேமியா 1:5 உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்குவதற்கு முன்னமே உன்னை அறிந்திருக்கிறேன் என்கிற ஒரு வசனம் இருக்குது பாருங்க. நம்ம ஒவ்வொருத்தவங்களையும் கர்த்தர் உண்டாக்கும் போது தேவனுடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் அவருடைய சித்தத்தையும் ஒவ்வொரு மனுஷனுக்கு வச்சு ஆண்டவர் உருவாக்கி இருக்கார். அந்த சித்தத்தை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் என்னை பயன்படுத்த ஆரம்பித்தார். பிரியமானவர்களே, சிறு வயதுல பயந்த சுபாவத்தோடு இருந்த என்னைய அறிவில் குறைஞ்சவளா, ஞானம் இல்லாதவளா, பேச தைரியம் இல்லாதவளா இருந்த என்னை கர்த்தர் வட இந்தியாவில பீல் டிரைபிள்ஸ் மத்தியில கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பித்தார். பிரியமானவர்களே, எந்த மனுஷனுடைய ஆதரவும் இல்லை, ஆனாலும் எக்காரணத்தை கொண்டும் எந்த மனுஷனுக்கு முன்னாடி நான் போய் நின்னது கிடையாது, ஏங்கினது கிடையாது, எனக்கு இது இல்லை அது இல்லைன்னு நான் சொன்னது கிடையாது. எல்லா காரியத்திலையும் என்னை நடத்தினவர் ஆண்டவராகிய கர்த்தர். அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவர், அவரை மாத்திரம் சார்ந்து கொண்டேன். ஒவ்வொரு நேரமும் ஜெபிக்கும் போது, அப்பா உங்க சத்தத்தை நான் கேட்கணும் ஆண்டவரே, என் கூட நீங்க பேசுங்கப்பா, எனக்கு வேற யாரும் இல்லை, என்னை பெத்தவங்க என்னை வெறுத்து ஒதுக்கிட்டாங்க, என் கூட பிறந்தவன் என்னை வெறுத்து ஒதுக்கிட்டான், நீங்க மட்டும்தான்ப்பா எனக்குன்னு சொல்லி ஜெபிக்கிறப்பெல்லாம் இப்படிதான் ஆண்டவர்கிட்ட நிற்பேன். ஆண்டவரே, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அப்படிங்கிறத சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுவேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒவ்வொரு நேரமும் என்னுடைய தேவைகளை சந்திக்க ஆரம்பித்தார். மனம் துவண்டு போன நேரங்களில் எல்லாம் கர்த்தர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். பயப்படாத, கலங்காத, என் உள்ளங்கையில உன்னை நான் வரைஞ்சு வச்சிருக்கேன், நீ எனக்கு பிரியமானவள், என் ரூபவதியே என்று சொல்லி ஆண்டவர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். அவருடைய வார்த்தைகளையும் வசனங்களையும் கொண்டு என்னை தேற்றி பலப்படுத்த ஆரம்பித்தார். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஆகிய கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொண்டேன். என்னுடைய திருமண காரியத்துல கர்த்தருடைய ஊழியக்காரரை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்துல இருந்தேன். யாரும் எனக்கு சப்போர்ட் இல்லை, எனக்காக பேசுறதுக்கு யாருமே இல்லை. என் கல்யாணத்தை பாண்டிச்சேரி சிஎஸ்ஐ சென்ட் ஜான்ஸ் மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணி வச்சாங்க. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் ஊழியர்களுடைய ஆசீர்வாதத்தினாலையும் ஆண்டவர் என்னுடைய திருமணத்தை நல்ல அருமையா செய்து கொடுத்தார். எத்தனையோ பாடுகள், உபத்திரவங்கள், என்னையும் என் கணவனையும் விசாரிக்க ஆள் இல்லாத ஒரு சூழ்நிலை. என்னுடைய தாயும் கூட எங்க அப்பாவுக்கு பயந்து என்னை வீட்டுக்குள்ள சேர்க்கறதுக்கு பயந்தாங்க. சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டு என்னைக்காவது ஒரு நேரம் சாப்பாடு வீட்டில் போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு வீட்டுக்கு போவேன். அப்ப அம்மா கேட்பாங்க, இங்க எதுக்கு வந்த, இங்க இருந்து என்ன செய்ய போற, போய் உன் ஊழியத்தை செய் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நேரம் சாப்பாடை எனக்கு கொடுத்துட்டு வேண்டாத வெறுப்பாக என்னை விரட்டி அனுப்புவாங்க. என்னை நேசித்த தாய், ஆனா தன்னுடைய புருஷனுக்கு பயந்து அவங்களும் என்னை அடியோட வெறுத்தாங்க. பிரியமானவர்கள், மனிதர்கள் கைவிட்டாலும், மனிதர்கள் வெறுத்து ஒதுக்கலாம், மனுஷனுடைய அன்பு மாயமானது.
உங்களை உண்டாக்கின ஆண்டவராகிய கர்த்தருடைய அன்பு அது என்னைக்குமே மாறாதது, என்னைக்குமே மறையாதது. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்ன ஆண்டவராகிய கர்த்தர் என்னைக்குமே மறக்காதவரா உங்க கூடயே இருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. கிறிஸ்துவுக்காக உங்களை ஒப்பு கொடுத்தது நிமித்தம் மனுஷனுடைய விரோதத்தை சம்பாதிச்சிருக்கீங்களா? பயப்படாதீங்க, கலங்காதீங்க. ஒரே ஒரு காரியத்துக்கு மட்டும் கலங்குங்க. இயேசு கிறிஸ்து உங்களை விட்டு விலகிட்டாரா? கலங்குங்க. அவர் உங்களை வெறுத்து தள்ளிட்டாரா? பயப்படுங்க, கலங்குங்க. எப்பேற்பட்ட மனுஷன் உங்களை விட்டு போனாலும் கலங்காதீங்க. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிற வரைக்கும் தெம்பு அவர் கொடுப்பாரு, தைரியத்தை அவர் கொடுப்பாரு. தேவ தூதர்களின் கூட்டத்தை ஆயிரமாய் உங்களுக்கு உதவி செய்ய, ஒத்தாசை செய்ய தூதர்களை இறக்குவார். என்னுடைய அனுபவத்தை நிமித்தம் சொல்றேன். இன்னைக்கு என்னுடைய சொத்து எவ்வளவு தெரியுமா? 175 விசுவாசிகள், கிளியனூரை சுற்றி இருக்கிற கிராம ஊழியங்கள். இதை விட வேற என்னங்க வேணும் நமக்கு? என்னுடைய கணவனார் 2024 வருடம் மார்ச் 23 தன்னுடைய 52வது வயதுல கர்த்தருக்குள் நித்திரை அடைஞ்சார். அந்த நேரம் நான் நினைச்சேன், கணவனை இழந்து நிக்கிறேன், இப்பயாவது வீட்டுல இருந்து என்ன செய்யற, பிள்ளைங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு விசாரிப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனாலும் எந்த விதமான விசாரணையும் என்னுடைய சகோதரங்கிட்ட இருந்தோம், என்னுடைய தகப்பன் இடத்துல இருந்தோம் எனக்கு இன்னைக்கு வர இல்ல. பிரியமானவர்களே, 34 வருடங்களாக சொந்த குடும்பத்தாலே வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு ஆண்டவராகிய கர்த்தருடைய தயவில மாத்திரம் நின்று கொண்டிருக்கிற நான் உங்களுக்கு முன்பாக சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், ஆண்டவராகிய கர்த்தர் கைவிடாதவர், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுக்கிற தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். தைரியமா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஓட்டத்துல ஓடிக்கிட்டே இருங்க. ஓட்டத்தை ஜெயமா முடிக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்வாரு. பரலோகத்துக்கு கொண்டு செல்லுகிற ஆண்டவரே நம்ம கூட இருக்கும் பொழுது நம்ம வேற எதை நினைச்சுங்க கவலைப்படணும்? இன்னைக்கு என்னுடைய சபையில இருக்கிற அத்தனை விசுவாசிகளுக்கும் கிராமங்களை பிரிச்சு கொடுத்திருக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 4 பேரா 2 பேரா பிரிச்சு கொடுத்து ஏராளமான கிராமங்களை சந்தித்து கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய ஊழியம் அருமையாய் தேவனுடைய கிருபையினாலே நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இதுல கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுலங்க கிடைக்கும்? ஆண்டவர்கிட்ட நான் சொன்னேன், ஆண்டவரே, கணவன் இறந்த நேரத்துல வீட்டாருடைய ஆதரவு கிடைக்குமான்னு நான் நினைச்சது தப்புப்பா, என்னை மன்னிச்சிருங்க. நான் அந்த நேரத்துல கொஞ்சம் அவிசுவாசியா ஆகி இப்படி எல்லாம் யோசிச்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நீங்க மட்டும் எனக்கு போதும்னு சொல்லி மறுபடியுமாய் அவரை இறுக பற்றி கொண்டேன். இன்று வர கர்த்தர் என்னை நேர்த்தியாய் நடத்தி வருகிறார். எனக்கு தேவையான ஆலோசனைகளை அந்தந்த நேரத்துல அவர் கொடுத்து வருகிறார். அந்தந்த இடத்துல பேசக்கூடிய திராணியை ஆண்டவராகிய கர்த்தர் கொடுத்து என்னை நடத்துகிறார். தேவ சித்தம் உங்களில நிறைவேற ஒப்பு கொடுங்க. தேவ சித்தமும் திட்டமும் உங்களில வெளிப்பட உங்களை அர்ப்பணிங்க. கட்டாயம் கர்த்தர் உங்களை எழும்பி பிரகாசிக்க பண்ணுவார். உன்னிலே நான் மகிமைப்படுவேன் என்ற கர்த்தருடைய வார்த்தை கட்டாயம் நிறைவேறும். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாம ஆசீர்வதிப்பார். ஆமென்.